அனைவருக்கும் வணக்கம். இது ப்ரஹஸ்பதியே பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். நான் உங்கள் மஞ்சு பிரணவ். கோயம்புத்தூர் சகாப்தம் பார்ட் 6. இன்றைக்கி இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பேருந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லி பேசியிருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பொருளாதாரத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அதை பற்றின விவரம் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். இப்போ ஜவுளி தொழில். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஜவுளி தொழில் முக்கிய துறையில் ஒன்றாகும். இப்பகுதி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று குறிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் ஜவுளி உற்பத்தி அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா நீண்ட வரலாற்றை கொண்டது. பல ஆண்டுகளாக இப்பகுதியில் பல ஜவுளி ஆலைகள் நிறுவப்பட்டுள்ளது. இந்த மாவட்டம் பருத்தி நூற்பாலைகள், நூல் உற்பத்தி அலகுகள் மற்றும் ஆடை அலகுகளுக்கு பெயர் பெற்றது. மாவட்டத்தின் ஜவுளி ஆலை ஆராய்ச்சி சங்கம், மாவட்டத்தில் ஜவுளி ஆராய்ச்சி சங்கம், அதாவது ATIRA அப்படின்ற ஒரு சங்கம் இருக்குது இல்லைங்களா, அது இங்கே தான் இருக்குது. இது ஜவுளி தொழிலுக்கு தொழில்நுட்ப ஆதரவை வழங்குகிறது. இது இல்லாமல் இங்கே கோயம்புத்தூரில் ரொம்ப முக்கியமாக சொன்னது பொறியியல். நம்ம ஆல்ரெடி பேசினது போல் நன்கு வளர்ந்த பொறியியல் துறை கொண்டது. இப்பகுதியில் சில நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அலகுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குது. இந்த மாவட்டத்தில் அதன் துல்லியமான அந்த டெக்னாலஜி, வெரி மைன்யூட் டெக்னாலஜின்னு சொல்லுவோம், சென்சிட்டிவ் திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்குமே சூப்பராக செய்யக்கூடிய ஒரு அருமையாக செய்யக்கூடிய அதன் துல்லியமான பொறியியலுக்கு பெயர் பெற்றது. இதில் பம்புகள், மோட்டார்கள், அப்புறம் பிற இயந்திர கூறுகள் உற்பத்தி அடங்கும். இது மட்டும் இல்லாமல் எக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, எக்கு உதிரி பாகங்கள் உற்பத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே கோயம்புத்தூரில் பொறியியல் சம்மந்தப்பட்டு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல்ஸில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாவட்டத்தில் பல ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் உற்பத்தி அலகுகள் வளர்ந்து வரும் நேரத்தில் ஆட்டோமொபைல்கள் தொழில் உள்ளது. பிரேக்குகள், கிளச்சுகள் மற்றும் கிரியர்கள் போன்ற உதிரி பாகங்களை உற்பத்திக்காகவே இந்த மாவட்டம் அறியப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்தில் பல ஆட்டோமொபைல் துணை அலகுகள் உள்ளன. அவை ஆட்டோமொபைல் தொழிலுக்கு ஆதரவு சேர்ப்பவையாக உள்ளன. இதடுத்து ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தொழில். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மாவட்டத்தில் பல ஐடி நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்னு சொல்லக்கூடிய இப்போ தான் தொழில் தொடங்கக்கூடிய வளர்ந்து வரும் ஐடி தொழில்கள் இங்கு உள்ளது. மாவட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப துறையில் சிறப்பு பொருளாதார மண்டலம் SEZ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவும் இங்கே தான் இருக்குது. கோயம்புத்தூரில் உயர் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு CHIL அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, CHIL SEZயும் இங்கே தான் இருக்குது. SEZ இப்பகுதியில் இயங்கி வரும் பல தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை கொண்டுள்ளது. இது உள்ளூர் மக்களுக்கும் வெளியூர் மக்களுக்கும் அதிகமாக வேலைவாய்ப்புகளை வழங்குகிறது. இது எல்லாத்தையும் சொன்னீங்க, ஆனால் நமக்கு ரொம்ப வாழ்வாதாரம் விவசாயம், தோட்டக்கலை, இதை பற்றி சொல்லலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை பேச போகிறதே அதுதான், விவசாயம் மற்றும் தோட்டக்கலை நடவடிக்கைகள். விவசாயம்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் வலுவான வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தளத்தை கொண்டது. இப்பகுதியில் பல பயிர்கள் விளைவிக்கப்படுகின்றன. இந்த மாவட்டம் கரும்பு, தேங்காய் மற்றும் தேயிலை உற்பத்திக்கு பெயர் பெற்றது. இப்பகுதியில் விளையும் பூக்கள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்ற பல தோட்டக்கலை நடவடிக்கைகளுக்கு இந்த மாவட்டம் புகழ்பெற்று விளங்குகிறது. மாவட்டத்தின் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் உள்ளது, அக்ரி காலேஜ். இது தோட்டக்கலை துறைக்கு தொழில்நுட்ப ஆதரவையும் வழங்குகிறது. இது ரீசர்ச் கூட இங்கே பண்ணுறாங்க. இதே போல் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், நம்ம பெரிய விஷயத்தெல்லாம் பேசியாச்சு, இப்போ குட்டி குட்டி விஷயங்களை பேசலாம். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் SME வலுவான இருப்புள்ளது. இங்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இதில் மாவட்டத்தில் பல தொழிற்பேட்டைகள் உள்ளன. அவை பிராந்தியத்தில் உள்ள SMEகளுக்கு ஆதரவு சேவை வழங்குகின்றன. மாவட்டத்தில் ஒரு மாவட்ட தொழில் மையம் உள்ளது. இது பிராந்தியத்தில் உள்ள SMEகளுக்கு தொழில்நுட்ப ஆதரவும் நிதியும் கூட சேர்த்து கொடுக்குது.
இது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புக்கு இங்கே நமக்கு என்ன வாழ்வாதாரம், எப்படி வேலை வாய்ப்பு இங்கே அமைச்சிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தங்க யோசிச்சிங்கன்னா, கோவை மாவட்டத்தில் பன்முக பொருளாதாரம் உள்ளூர் மக்களுக்கும் வெளியூர் மக்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கி கொண்டுள்ளது. மாவட்டத்தில் தொழில் முனைவோர் விகிதம் அதிகமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் பல தனிநபர்கள் இப்பகுதியில் தாங்கள் சொந்த தொழிலை தொடங்குகின்றனர். மாவட்டத்தில் ஜவுளிக்கடை, பொறியியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொழில்கள் போன்ற பல வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் துறைகள் உள்ளன. மாவட்டத்தில் பல பயிற்சி நிறுவனங்களும் உள்ளன. அவை உள்ளூர் மக்களுக்கு தொழில் பயிற்சியை அளிக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு முடிவில் கோயம்புத்தூர் மாவட்டம் பல்வேறு மற்றும் துடிப்பான பொருளாதாரங்களை கொண்டுள்ளது. அதன் வளர்ச்சிக்கு பல துறைகள் பங்களிக்கின்றன. இம்மாவட்டம் ஒரு வலுவான தொழில்துறை தளத்தை கொண்டுள்ளது. ஜவுளி தொழில் முக்கிய துறைகளில் ஒன்றாகும். இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் மாவட்டம் பொறியாளர், ஆட்டோமொபைல் மற்றும் ஐடி தொழில்கள் போன்ற பிற துறைகள் வளர்ச்சிகள் கண்டுள்ளன. இம்மாவட்டத்தில் பல விவசாயம் மற்றும் தோட்டக்கலை நடவடிக்கைகளுக்கு தாயகமாகவும் உள்ளது. இது உள்ளூர் மக்களுக்கு மட்டுமன்றி வெளியூர் மக்களுக்குமே வேலை வாய்ப்புகளை வழங்குகிறது. மிகவும் துரிதமாக வேலை வாய்ப்புகளை வழங்குகிறது. மாவட்டத்தில் தொழில் முனைவோர் விகிதம் அதிகமாக உள்ளது. பல தனிநபர்கள் இப்பகுதியை தங்கள் சொந்த தொழில்களுக்காக உபயோகிக்கின்றனர். கோவை மாவட்டத்தின் கல்வி நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலான்னா, கோவை மாவட்டத்தில் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள் உட்பட பல கல்வி நிறுவனங்கள் உள்ளன. மாவட்டத்தில் 84.27% கல்வி அறிவு உள்ளது. இது மாநில சராசரியான 80.33% விட அதிகமாகும். கோவை மாவட்டத்தில் உள்ள சில முக்கிய கல்வி நிறுவனங்கள் பாரதியார் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவனம், PSG தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் அரசு தொழில்நுட்ப கல்லூரி ஆகியவை அடங்கும். இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தாங்க. இதை விட நிறைய உதாரணங்கள் இருக்குது. மாவட்டத்தில் PSG பொது பள்ளிகள், ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சின்மயா வித்யாலயா போன்ற புகழ்பெற்ற பள்ளிகளும் உள்ளன. இப்படி பள்ளிகளை நம்ம வரிசைப்படுத்திகிட்டே போகணுன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்படி கோவை மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுற்றுலா தலங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இருந்தது பேருந்துன்னு பார்த்திங்கன்னா, நகர பேருந்துகள் 1921ஆம் ஆண்டில் இயங்க தொடங்கின. இவை நகரின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் மாவட்டத்தில் உள்ள மற்ற நகரங்களுக்குமே இது சேவை செய்யுது. இடம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மெயினாக இங்கே இருக்க பஸ் ஸ்டாண்ட், அதாவது பேருந்து நிலையங்கள் பார்த்திங்கன்னா காந்திபுரம், மத்திய, விரைவு, ஆம்னி. சிங்காநல்லூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிங்காநல்லூர்லேருந்து மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், காரைக்குடி, கரூர், கும்பகோணம், தேனி, திண்டுக்கல். இதே காந்திபுரத்தில் மத்தியத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பூர், ஈரோடு, சேலம், தாராபுரம், கோபிச்செட்டிப்பாளையம், மேட்டூர், சத்தியமங்கலம். விரைவுன்னு எடுத்துட்டிங்கன்னா அரசு விரைவு பேருந்து போக்குவரத்து அப்படின்னும் போது எல்லாமே அதில் கவர் ஆகிடும். ஆம்னின்னு எடுக்கும்போது தனியார் குளிர் வசதி, அதாவது ஏசி, நான் ஏசி பேருந்துகளும் இதில் கவர் ஆகிடும். அது இல்லாமல் உக்கடம், அதே போல் மேட்டுப்பாளையம் இப்போது வெள்ளலூரில் கூட ஒரு கட்டப்பட்ட இருந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் 2023ஆம் ஆண்டில் கைவிடப்பட்டது இல்லைங்களா. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ யாராச்சும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் பண்ணுங்கள், சின்ன பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள்.